ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெரினா டு மியாமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ ஆக்சுவலி 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிளான்ட்லேருந்து ஒரு லீஃபாக வந்து காணாமல் போயிட்டே இருந்துச்சு. நாங்களும் வந்து ஆக்சுவலி வந்து வீட்டில் நாங்கள் என்ன நினச்சோன்னா, மேபி வேறு எதாவது ஆனிமல்ஸ் வந்து சாப்பிட்ருக்கோம், இல்லை பேர்ட்ஸ் ஏதாச்சும் வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ஒரு 2-3 டேஸாக இதே தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஃபைனலாக என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. என்னடா இது இவ்வளோ ஒரு மாதிரி ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்ருக்கு, இப்படி ஒரே நாளில் ஸ்பாயில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே என்ன நிறைய யோசனை வந்துருச்சுங்க. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வீட்டில் வந்து உட்காந்து பார்த்துட்டு ஜூம் பண்ணி பார்க்குறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நெளிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே நெளியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டர்பில்லர். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் ஃபுல்லாக வந்து, ஏன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் போட்டிருக்கேன். லைக் வந்து வெஜிடபிள்ஸ் பிளான்ட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து இதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் ஃபுல்லாகவே நானும் என் டாட்டரும் சேர்ந்து ஃபுல்லாகவே அதை இழுத்து லைக் அதுலேருந்து டொமேட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். எல்லா தக்காளியுமே எடுத்துகிட்டு பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 10-15 கிட்டேயாச்சும் இருக்குங்க. அந்த ஃபுல்லாக அந்த பிளான்ட்டு ஃபுல்லாகவே இருந்துச்சு. ரொம்ப அப்படியே கொச்சன்ட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன்னா எங்களால் அதை வந்து இதுவும் பண்ண முடியல, பயமாக இருக்கேங்க மேலே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து எல்லாத்தையுமே அந்த பிளான்ட்டே வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி அதை எடுத்துட்டோங்க அங்கேருந்து. ஸோ அதில் இருந்த டொமேட்டோஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன நல்லா இருந்ததோ அதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அங்கங்கே கடிச்சு வச்சுருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதாங்க அந்த கேட்டர்பில்லர். இந்த மாதிரி தாங்க ஒரு 10-15 பெருசாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல, அவ்வளோ வந்திருக்கு. பட் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜூம் பண்ணி பார்த்தா தாங்க தெரியுது. ஏன்னா அதுவும் க்ரீனிஷாக இருக்குங்களா. நான் என்ன நினச்சேன்னா அந்த பிளான்ட்டோட ரோலாக இருந்துச்சு லீஃபோட. நான் என்னடா லீஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையா. அதுவும் ஆக்சுவலி இந்த மாதிரி தக்காளி செடியில் வந்து லீஃப் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப டவுட்டாக இருந்தது. கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருந்துருந்தா கூட நான் க்ளீன் பண்ணியிருந்திருப்பேங்க. ஆக்சுவலி அது எனக்கு தெரியாமலே போச்சு. எனக்கு கொஞ்சம் கூட அது கெஸ்ஸே பண்ண முடியல. கேட்டர்பில்லர் தான் வந்து அதை சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வேறு எதாவது அனிமலாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு நான் 2 டேஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். இல்லைனா நான் பிஃபோராகவே வந்து அதை க்ளீன் பண்ணியிருந்திருப்பேன். இட்ஸ் ஓகே, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லைங்களா. ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம், நம்மளுக்கு தெரியாது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து பிளான்ஸில் வரும் அப்படின்னு, என்ன மாதிரி பூச்சி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசர் வாங்கி போடணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு நல்ல பெஸ்டிசைடாக இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹோம் மேடாக நம்ம எதாவது ப்ரிப்பேர் பண்ணி இந்த பிளான்ட்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சஜஷன் பண்ணுங்க. இதாங்க அந்த கேட்டர்பில்லர் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க அதில். மை காட், ஃபைனலாக எனக்கு இவ்வளோ தக்காளி தாங்க கிடச்சிச்சு அதுலேருந்து. ஸோ ஓகே, ஹாப்பி. பட் பிளான்ட்டை ஃபுல்லாகவே நாங்கள் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கோம். மேபி வளருதான்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.